ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்ட் லெசனில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் சால்னாய்டு. இதோட அப்ளிகேஷன் அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் லாவோட அப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவில் போயிடலாம். சாலினாய்டு. சாலினாய்டு அப்படின்னா என்ன முதல்ல? சாலினாய்டு அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு காயில். ஒரு சிம்பிள் காயில். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் கொடுக்குறோம். கரண்ட் கொடுத்தா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சாலினாய்டில் ஒரு காயில்னா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது சாலினாய்டு உள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹெவியாக இருக்கும். சரிங்களா? அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெவியாக இருக்கும் இன்சைட் த சாலினாய்டு. அவுட் சைட் த சாலினாய்டு வீக்காக இருக்கும். அதனால் நம்ம இந்த கான்செப்டில் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட் சைட் த சாலினாய்டு 0 கம்பேர் டு இன்சைடு வீக்கராக இருக்குது அப்படி ஓகேவா? இன்சைடு ஸ்ட்ராங்கராக இருக்குது, வெளியில் வீக்கராக இருக்குது. அப்போது நம்ம இங்கே அவுட் சைட் த சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த சாலினாய்டு 0, இன்சைட் த சாலினாய்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சாலினாய்டு இருக்குது. சாலினாய்டுக்கு அதாவது இங்கே ரிங்ஸ் இல்லாமல் பாயிண்ட்டு கிராஸ்ன்னு இருக்குது. பாயிண்ட் எதோ டெனோட் பண்ணுது அப்படின்னா பாயிண்ட் அவுட், அதாவது இந்த காயில் வெளியே வருது. அதே மாதிரி கிராஸில் எங்கே போகுதுன்னா காயில் உள்ளே போகுது. அப்போ அது என்ன டெனோட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷனை சொல்லுது. கரண்ட் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வழியாக வெளியே வருது, இந்த கிராஸ் வழியாக உள்ளே போகுது. இது மாதிரி ஒரு பெரிய சாலினாய்டு இருக்குது. இந்த சாலினாய்டுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சாலினாய்டு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் லூப் வைக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் லூப்புக்கு 4 பக்கம் இருக்குது. அதாவது ABCDன்னு இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் லூப்போட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா H லென்த். அதே மாதிரி இந்த சாலினாய்டு ஃபுல் லென்த் எவ்வளோனா L. ஓகேவா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த நம்ம வச்சுருக்க லூப்புக்கும் எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஏபியும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏபியும் பேரலல். அதே மாதிரி ஏடியும் பிசியும் எப்படி இருக்கிறாங்க, பர்பண்டிகுலர். டிசி யார், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டோன்ட்டு வெளியே நிற்கிறார், அவர் வெளியே இருக்கிறார். சரியா? அப்போ வெளியே இருந்தால் அவுட் சைட் த சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொன்னேன், 0ன்னு தான் சொன்னேன். அப்போது வெளியே இருந்தால் அவர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக 0ன்னு சொல்லிடலாம். இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷனாக போட போகிறோம். இவங்க 4 பேரும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இவங்க யாருன்னு நம்ம இப்போ ஈக்குவேஷன் போட்டு டெரிவேட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது இது யாரோட அப்ளிகேஷன், ஆம்பியர் சர்க்யூட் லாவோட ஒரு அப்ளிகேஷன். ஆம்பியர் சர்க்யூட் லாவை நம்ம எழுதிக்கலாம். ஆம்பியர் சர்க்யூட் லா என்னது, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட்டு டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட்டு I enclosed. மியூ நாட் I enclosed. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன எழுத போகிறோம் பாருங்கள். இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல்னு போட்டாலே நமக்கு அது உள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 4 பார்ட்ஸ் இருக்குது இந்த லூப்பில். ஏபி, பிசி, சிடி, டிஏ, இது மாதிரி 4 பேர் இருக்காங்க. 4 சர்ஃபேசஸ் இருக்குது. இப்போ இந்த 4 சர்ஃபேசஸ் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 4 சர்ஃபேஸை பிரித்து எழுதணும் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு 4 பேர் யார் யார், ஏபிஏ ஃபர்ஸ்ட் எழுதலாம். அப்போது இன்டெக்ரல் ஆஃப் பாருங்க, க்ளோஸ்டு இன்டெக்ரல் போகக்கூடாது. ஏன்னா இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் உள்ள தான் யார் இருக்கிறாங்க, இப்போ 4 பேருமே இருக்கிறாங்க. இப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி வெக்டாரு டாட்டு டிஎல் வெக்டார். அதே மாதிரி பிசிக்கு எழுதணும். இதே மாதிரி 4 பேருக்கு நம்ம எழுதிக்கலாம். பிசி பி வெக்டாரு டாட்டு டிஎல் வெக்டாரு ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் ஆஃப் சி டு டி என்ன இருக்கும், அதே மாதிரி பி வெக்டார் டாட்டு டிஎல் வெக்டார் ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் ஆஃப் டி டு ஏ என்ன இருக்குன்னா அதே மாதிரி பி வெக்டார் டாட்டு டிஎல் வெக்டார். ஒன்றும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த லென்த் எலிமெண்ட் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏ டு பி என்ற இன்டெக்ரலில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஏ டு பி எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி என்னது, பி வெக்டாரு டாட்டு டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு, இது எப்படி இருக்குது, ஏபி லென்த் எலிமெண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது, அலாங் த ஆக்சிஸாக இருக்குது. அப்போது அவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள்னது 0 டிகிரிங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம், ஏ டு
பி டாட் ப்ராடக்ட் என்ன எழுதலாம்னா காஸ் தீட்டாவை எழுதலாம். அப்போ பிடிஎல் காஸ் தீட்டா, பிடிஎல் காஸ் தீட்டாவை நான் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு எழுதுனேன் அப்படின்னா காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ நான் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டால் என்ன வரும்? இங்கே இன்டகரல் ஆஃப் அதாவது ஏ டு பி ஈக்குவல் டு வெறும் பிடிஎல் மட்டும் வரும். சரிங்களா? பிடிஎல் போட்டாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த பிஏ வெளியே எடுத்துரு காமனா. அப்போ பிஏ வெளியே எடுத்துட்டா ஏ டு பி வெறும் டிஎல் மட்டும் இருக்கும். இப்போ டிஎல் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இந்த டிஎல் இன்டகிரேஷன் பண்ணால் எல். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த எலிமெண்ட் என்னது? எல். அப்போ அதை அங்கே அப்ளை பண்ணிடலாம். ஹலோ, பி இன்டகிரல் ஆஃப் டிஎல் என்னதுன்னா எல். இன்டகிரல் ஆஃப் டிஎல்னா எல். ஓகேங்களா? இப்போ இன்னும் 3 பேர் இருக்காங்க. யார் யார்? பி டு சி, ஏ டு டி. இவங்க 2 பேர் இருக்காங்களா? அப்போ இவங்க 2 பேரும் எடுக்கலாம். பாருங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா எழுதிக்கலாம். அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இவங்க யார் யார் இருக்காங்கன்னா பாருங்க, பி ஏ டு டி, பி டு சி, ஏ டு டி, பி டு சி. இப்போ இன்டகரல் ஆஃப் ஏ டு டி ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் பி டு சி. பி வெக்டரு டாட்டு பிஎல் வெக்டரு, இந்த மாதிரி பி வெக்டரு டாட்டு டிஎல் வெக்டர் 2 பேரும் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க? இவங்களோட ஆங்கிள் என்ன இருக்குது பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இவங்களோட ஆங்கிள் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் இங்கே என்னதுன்னா 90 டிகிரி. அதாவது இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் இங்கே வந்து என்னதுன்னா 90 டிகிரி. இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா 90 டிகிரி இருக்குது. அப்போது இவங்க 2 பேருக்குமே நம்ம 90 டிகிரி போட்டால் இவங்களை பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? அதாவது பிடிஎல் காஸ்திட்டா, பிடிஎல் காஸ்திட்டா தான் எழுத முடியும். அப்போ காஸ்திட்டான்ற இடத்துல என்ன போடலாம்? 19 போட்டால் என்ன ஆகும்? காஸ் 19 0 ஆகிடும். அப்போ இவங்க 2 பேருமே 0 ஆகிடுவாங்க. இவங்க 2 பேருமே என்ன ஆகிடுவாங்க? 0. 2 பேருமே 0. ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட் ஒன்று எழுதிக்க. சின்ஸ் பி வெக்டர் ஆக்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு டிஎல் வெக்டர். அதே மாதிரி இவங்களோட ஆங்கிள் என்னது? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தது. அதனால இவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க? 0 ஆகிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், அவர் மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அவரை போட்டுங்க. இன்டகரல் ஆஃப் யார் வெளியில் இருக்கிறது? சி டு டி தான் வெளியில் இருக்கிறார். யார்? சி டு டி. பாருங்கள், சி டு டி வெளியில் இருக்கு. இப்போ சி டு டி இவர் சுத்தமாக வெளியில் தான் இருக்கார். அப்போ பி வெக்டரு டாட்டு டிஎல் வெக்டரு இவங்களுக்கு ஆங்கிளே கிரியேட் ஆகாது முதல்ல. அதனால என்னது? ஸ்ட்ரெயிட்டாக 0. ஏன் அப்படின்னா இவங்களோட இது எப்படி இருக்குது? மொத்தமே வெளியே தான் இருக்காங்க. அப்போ சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த சாலினாய்ட் இஸ் 0. இப்போ 0 இருக்கிறதுனால இவங்க 0 ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா பாருங்க, யாருக்கு வேல்யூ வந்தது? ஏ டு பிக்கு தானே வேல்யூ வந்தது. அந்த ஏ டு பி எடுத்து எழுதுங்க. ஏ டு பிக்கு என்ன போட்டோம்? அதாவது என்ன ஆன்சர் வந்தது? க்ளோஸ்ட் இன்டகரல் ஆஃப் பி வெக்டாரு டாட் டிஎல் வெக்டாரு. என்ன ஆன்சர் வந்தது? நமக்கு பிஎல்ன்ற ஒரு ஆன்சர் வந்தது. சரிங்களா? இந்த பிஎல்ன்ற ஆன்சரு நம்ம எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் பாருங்கள். இந்த எங்கே க்ளோஸ்ட் இன்டகரல் பிஎல் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இருக்கோ அங்கே வந்து பிஎல்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். எங்கள் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் க்ளோஸ் இன்டர்வல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார்னு இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் பிஎல் வெக்டார் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டாருக்கு பதிலாக பிஎல் எழுதியாச்சு. அடுத்து வேறு யார் இருக்குங்க? மியூ நாட் ஐ இருக்கா? மியூ நாட்டு ஐ. பாருங்கள், இப்போ இந்த சாலினாய்டு வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்ததுன்னா அந்த என்ன நம்பர் என்ன பண்ணோம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது கூட. ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கோ அவ்வளோ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட்டும் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த பிஏ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. லென்த் எலிமெண்ட் என்னது? இந்த எல்லை வந்து கீழே வச்சுருங்க. அப்போ மியூ நாட்டு ஐ என்னு பை இந்த எல் அப்படி கீழே அமிச்சா டிவைடில் போயிடும் பை எல். இப்போது என் பை எல் அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்னு அர்த்தம். என் பை எல்லுன்னு என்னதுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர்
நம்பர் ஆஃப் என் பை எல் அப்படின்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் ஸ்மால் என் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ நியூ நாட்டு என்ஐன்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஈக்குவேஷன் கதம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் ஷேர்